சிவகார்த்திகேயனோட மான் கராத்தே படம் வெளிவந்தாலும் வந்துச்சு. 2, 3 நாள்லயே இந்த படத்தோடைய சக்சஸ் மீட் நடத்திட்டாங்க. ஆனா அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்த தலைவலிகள் எத்தனையோ இருக்கு. அதை தீர்க்கறதுக்கு இந்த படத்தோடைய தயாரிப்பாளர்ல இருந்து சிவகார்த்திகேயன்ல இருந்து இயக்குனர் வரைக்கும் படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு புதுசா ஒரு தலைவலி இப்ப வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்துல சிவகார்த்திகேயன் ஒரு குத்து சண்டை வீரரா வராரு. குத்து சண்டை கிளைமாக்ஸ் காட்சியில ஒரு பெரிய செட்டு போட்டு 3 கோடி ரூபாய்க்கு செட்டு போட்டு ரொம்ப பெரிய அளவுல நடத்தியிருக்காங்க. இவ்ளோ செலவு பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த படத்துல காமிக்கிற குத்து சண்டை எதுவுமே சரியானது கிடையாதாம். குத்து சண்டைய தப்பு தப்பா காமிச்சிட்டு இருக்காங்களாம். இப்படி ஒரு புகார் வந்திருக்கு. யார் இந்த புகாரை கொடுத்திருக்கா அப்படின்னா, மாநில அளவுல தேசிய அளவுல குத்து சண்டை வீரரா இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரு. சென்னை திருவொற்றியூரை சேர்ந்தவர் இவரு. இந்த படத்துல குத்து சண்டைய தப்பு தப்பா காமிச்சிருக்காங்க. இது சட்டத்துக்கு புறம்பானது. அது மட்டும் இல்லாம குத்து சண்டையை இழிவுபடுத்துற மாதிரியான காட்சிகளும் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் நீக்கணும். மான் கராத்தே படத்தையே தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காரு. இவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு குத்து சண்டை கழகத்துக்கிட்ட ஒரு ஆலோசனை பெற்று இந்த குத்து சண்டையை எப்படி காமிக்கலாம் அப்படின்னு அவங்க செஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி செய்யாம இவங்க இஷ்டத்துக்கு குத்து சண்டை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இது சட்டத்துக்கு புறம்பானது. இதுக்கு இவங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு.